நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் கோயம்புத்தூருங்க. இங்கே கேஎம்சிஹெச்க்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 3000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் டெய்லியும் 20 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு கேட்டிருந்ததுனால இந்த சைஸ் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம சைட் இன்ஜினியர் இங்கே ப்ரீ விசிட் பண்ணிட்டுங்க இந்த இடத்துல டேங்க் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது எங்களோட பார்க்கிங் ஏரியாவில் இடம் இருந்துச்சுங்க. அங்கே தான் நாம் இப்போ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு குழியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ உள்ள எம்சாண்டை கொட்டிட்டுங்க பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேங்க் இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்க்கிங் தான் பண்ண போகிறாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டு நீங்கள் டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியானதுங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பாத்ரூமோட அவுட்லெட் எப்படி இருக்குது, ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதனோட டெப்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டேங்கை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எந்த இடத்துலையுமே இந்த டேங்கில் நம்ம ஜாயின் கொடுத்துருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டில் தான் நம்ம உங்களுக்கு இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதிலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதோ வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த டேங்குக்குள்ளே போகாதுங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக தான் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இதுவே மார்க்கெட்டில் கிடைக்கிற நீங்கள் எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் நிறைய டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒன்னோட ஒன்று இன்டர்லாக் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாகும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1200 லிட்டர் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை 60,000 லிட்டர் டேங்க் நம்மக்கிட்ட வாங்கினீங்கனாலும் சரி, இதே மாதிரி சிங்கிள் டேங்காகவே எங்களால் செஞ்சு கொடுக்க முடியுங்க. இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா தான் உள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிடுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ நீங்கள் விட்டுக்கலாங்க. அந்த வெளியே வர தண்ணியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வெளியே வர தண்ணியை ட்ரைனேஜில் இங்கே கனெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்லை. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.